இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொருள் வந்து கோகோனட் போலி. மோஸ்ட்லி வந்து போலிலாம் வந்து வெளியில் தான் இப்போ வாங்குறாங்க, வீட்டில் யாரும் செய்கிறது இல்லை. பட் சிம்பிளான ரெசிபியில் வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ஒரு நல்ல போலியை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 200 கிராம், தேங்காய் அரை மூடி, வெல்லம் தேவைக்கேற்ப, எண்ணெய் 100 ml, நெய் தேவைக்கேற்ப, கேசரி கலர் சிறிதளவு, ஏலக்காய் சிறிதளவு, கடலைப்பருப்பு சிறிதளவு. இப்போ நம்ம தேவையான பொருட்களை பற்றி பார்த்தோம். இப்போ அதை நம்ம எப்படி செய்ய போறோன்றதை பார்க்கலாம். நெய் சிறிதளவு, இப்போ நெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட போகிறோம். அது கூட கோகோனட், நம்ம தேங்காய் வந்து ஆல்ரெடி திருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸ்வீட்னஸ்க்கு நம்ம வந்து சர்க்கரை போடாமல் வெல்லம் போட போகிறோம். இப்போ வந்து கீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு போடலாம். இந்த நெய்லியே வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கீல வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு இருக்கோம். இது நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கோகோனட் போட போகிறோம். மைதா மாவில் கொஞ்சம் கலர் போட்டு தண்ணி ஊற்றி அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு நல்ல பதமான ஒரு மாவு ரெடி பண்ணிவிட்டு அதை ஷீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அது உள்ளே வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி அதை வந்து திருப்பி நம்ம வந்து தவாலையோ இல்லை இந்த மாதிரி பேன்லேயோ போட்டு லைட்டாக குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ இதில் திருவி வச்சிருக்க தேங்காவை போட போகிறோம். தேங்காவும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். இப்போலாம் போலி வந்து நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் தான் நம்ம மோஸ்ட்லி வாங்குகிறோம். இது நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். நிறைய பேருக்கு வந்து போலி எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. போலி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டிஷ்ஷுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ கீயோட ஃப்ளேவரும் இந்த தேங்காயோட ஃப்ளேவரும் நல்லா வருது. நல்லா ஒரு கலர் வந்துடுச்சு. கோகோனட் நல்லா கிரேட் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம்.
ஏலக்காய் பவுடர் போடும்போதே அந்த கீயும் அந்த ஏலக்காவும் சேர்ந்தாலே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுருங்க. அந்த மீன்வாயில் இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கான தேவையான மாவு ரெடி பண்ணிடுவோம். மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து அது உள்ளே வச்சு ஒரு ஷீட் ரெடி பண்ணி குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க கோகோனட் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அந்த வெள்ளம்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஆற வச்சுருக்கேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடுவோம். அதுக்கான டோ அது எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா, எண்ணெய், தண்ணி, மைதா, இது கூட கொஞ்சம் லைட்டாக கலர், இவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு சாஃப்டான ஒரு டோ ரெடி பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விட்டு கொஞ்சம் டைம் விட்டு அது ஒரு நல்ல லூஸான ஒரு மாவை ரெடி பண்ணலாம். மைதா, எண்ணெய் கொஞ்சம் தேவைக்கேற்ப. மாவு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். தண்ணி சிறிதளவு, எல்லோ கலர் கொஞ்சம், ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் லைட்டாக. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் விட்டு விட்டு நல்லா மாலிஷ் பண்ணணும். அதாவது நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலி நம்ம வெளியில் சாப்பிடும் போது இருக்கிற கலர் நமக்கு வந்து நல்லா தெரியும். இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில், தண்ணி அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம், நல்லா மாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக ஒரு டோ ஃபார்ம் ஆகிற வரைக்கும் மாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடுவில் லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல், புல்கா விட இன்னும் கொஞ்சம் ருமாலி ரொட்டி அந்த மாதிரி டைப்பில் நல்லா சாஃப்டாக ஒரு டோவை ரெடி பண்ணணும். நம்ம ஆயிலெலாம் போடுறதுனால போல் வந்து ஒட்டாது. நல்லா ஸ்மூத்தாக ஒரு டோ ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. டோ வந்து நல்லா மாலிஷ் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு சின்ன சின்ன பேடாவாக ரெடி பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணிருக்க அந்த ஸ்டஃபிங்கை போயிடுச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை நம்ம வந்து தவாவில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை லைட்டாக உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிங்க.
லைட்டாக எல்லாத்தையும் உள்ளே வச்சு சீல் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. நம்ம வீட்டில் சப்பாத்தி ரெடி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பால் ரெடி பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃப்ளாட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் மைதா, இப்போ ஸ்டஃபிங் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும்னா ஸ்டஃபிங் கம்மியாக வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து தவாவில் கிரில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து போலி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக கீ போட்டுட்டு அதை வந்து குக் பண்ண போகிறோம். கீ கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போலியை போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ வந்து கீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை வந்து போலியை நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும். இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து லைட்டாக குக் பண்ணிடணும். இப்போ போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பிளேட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ தீபாவளி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு போலி ரெடி ஆகிடுச்சு, கோகோனட் போலி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.